உன் நீண்ட கால வேண்டுதல் பலித்தே விட்டது. பேரதிசயத்தோடு நீ இங்கு காத்திருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ எங்கும் ஒரு புதிய உறவானவர். உன் மனதில் தவிக்கும் அந்த புதிய உறவானவர் உன் வீட்டிற்கே வந்து சேரத்தான் போகிறார். நீ அவர் வரவில்லை என்று தானே காத்து கொண்டே இருந்தாய். கோவப்பட்டு உன் வாழ்க்கை இழந்து விடுவேனே என்று நீ யோசித்து கொண்டே இருந்தாய் அல்லவா? இந்த யோசிப்பதற்கான வருத்தத்தை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை நிலையை நான் நிதர்சனமாக்குவதற்காக வந்து இருக்கின்றேன். உன் முயற்சிகளை நான் செய்து கொண்டு இரு என்று சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் நீ அழுது புலம்பி தவித்தாய் அல்லவா? உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணத்தை நான் அந்த புதிய உறவானவரை உன்னிடத்தில் அழைத்து வரத்தான் வந்து இருக்கின்றேன். இனி எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம் என் பிள்ளையே. சில உறவுகளோ வாழ்க்கை துணையை பற்றி ஏங்கி தவித்தார்கள். சில உறவுகளோ குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி தவித்தார்கள். சில உறவுகளோ தொலைந்து போனவர் மீட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தார்கள். ஆனால் அத்தனை உறவுகளின் மத்தியில் எனக்கானவர் யார் என்று தெரியாமல் சில உறவுகளோ தவித்து கொண்டு இருந்தார்கள். உன் தவிப்புக்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் தருணத்தை இப்பொழுது வந்திருக்கும் போது எதற்காக என் தங்க பிள்ளையே நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நீ யோசித்து கொண்டு இருக்காதே. நான் உனக்கான நல்லதை செய்வதற்குத்தானே காத்திருக்கின்றேன். உனக்கு வெற்றியை தருவதற்குத்தானே இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். மறுபடி நீ ஏன் உன் வாழ்க்கை மீதே வெறுத்து கொண்டு இருக்கின்றாய்? நீச்சல் அடிக்க தெரிந்தவருக்கு குளம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் அறிய தேவையில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கையை ரசிப்பவர்களுக்கு எங்கள் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் இங்கு கவலைப்பட அவசியமில்லை. அது ஒன்றும் புதிதல்ல என்று கடந்துவிட்டு வா என்று நானே சொல்லப் போகிறேன். உன் மனக்குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் தீராத சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான வெற்றியை தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும் போது எந்த விஷயம் உடைய வேண்டும் என்று நினைத்தாயோ, எது உன் தடைகளாக இருக்கின்றது என்று நினைத்தாயோ, அந்த தடைகளை எல்லாம் தாண்டி நீ இப்பொழுது ஜெயிக்கத்தான் போகிறாய். உடை தெரிவதற்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்கு நானே வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம். வெற்றி எண்ணம் கொண்டை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய் என் பிள்ளையே. உன் வேண்டுதல் பலிக்கத்தான் போகிறது. நீ எப்போதுமே உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நினைத்து இங்கு கவலைப்பட்டு கொண்டு இருந்து கொண்டே இருக்காதே. மகிழ்ச்சியாக இருப்பதைத்தானே நான் விரும்பிக் கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை எனக்கு தெரியாமல் இருக்குமா? அப்படி இருக்கும் என் பிள்ளையும் உன் தேவைகளை பற்றியும் எனக்கு தெரியும். நீ எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளி விட்டு போகாதே. உன் மனதில் ஆசையாக நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த உறவுகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. அதை இன்றே பலிக்க செய்யும் தருணத்தை தான் விழிகின்ற விடியில் உனக்கானதாக்குவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் இங்கு நடக்கப் போகிறது. நடந்தே ஆக வேண்டும் என்று தானே இந்த அப்பனிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். பின்பு இதை நோக்கி நீ இங்கழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். அழாதே என் செல்ல பிள்ளையே. உன் சந்தோஷத்தை அள்ளி தருவதற்காக உனக்கான வாழ்க்கையை நான் இங்கு உனக்கே நிரந்தரமாக்குவதற்கும் உன்னை இழந்துவிட்டு போனவர்களை பற்றியும் நான் இழந்தவர்களை உன்னிடம் மீட்டு தருவதற்கும் தானே உன் செயலை செய்து கொண்டு இருக்கின்றேன். மறுபடியும் நீ எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எதற்காக இங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய்? உனக்கு வெற்றியை தருவது என்று நான் தீர்மானித்து விட்டேன். உனக்கு மகிழ்ச்சியை தருவதென்று இந்த அப்பனானவன் தீர்மானித்து விட்டேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத சூழ்நிலையும் வழிகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அதை மட்டுமே நீ இங்கு நினைத்து கொண்டு இருந்தால் உன் கஷ்டங்கள் தீரப்போவதில்லை. நாளை செய்யலாம் என்று நினைத்த விஷயத்தை கூட நீங்கள் நாளை தான் செய்வீர்கள். இன்று இருக்கும் வேகத்தையும் விவேகத்தையும் நீ எதற்காக விட்டு கொண்டே இருக்கின்றாய்? நாளை அது இருக்குமா என்பதில் சந்தேகம்தானே? அதனால் தான் சொல்கிறேன், இன்று செய்ய வேண்டும் என்று நினைப்பதை இன்றே செய்துவிடும். செல்லும் பாதையில் வரும் தடைகள் வழியே மறப்பவை அல்ல, அவைகள்தான் உன் வழி.
வெற்றி பாதை களைத்துச் செல்லும் வழிகளாக இருக்கும். பிடித்ததை வைத்துக்கொள், ஆனால் எதையுமே இங்கு பிடித்து வைத்து கொள்ளாதே. தடைகளை தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதானே இங்கு புத்திசாலித்தனம். எதையுமே நான் உனக்கு தருவது என்று தீர்மானித்து விட்டால் யார் தடுத்தாலும் சரி, அங்கு நிற்கப் போவதே கிடையாது. உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ கலங்கிக் கொள்ள வேண்டாம். உனக்காக நான் உன்னோடு இங்கு வைத்திருக்கத்தான் போகிறேன். எதை நினைத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம். எதை நினைத்து நீ கண் கலங்கவும் வேண்டாம். எதற்காக நீ அழுது கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து நீ அழுது கொண்டிருந்தாயோ, அதை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு இருக்கின்றேன். சூழ்நிலைகளை தாண்டி ஜெயிப்பது எப்படி என்று தெரியாமல் தானே நீ இங்கு திக்கற்று திசையற்று இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த திசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு ஆக மாறும் நேரமும் வந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வின் அனுபவம் ஒருவேளை எப்படி வேண்டுமானாலும் இங்கு மாற்றிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்பு மட்டும்தான் ஒருவனை மனிதனாக மாற்றுகின்றது. அதனால தான் சொல்கிறேன், அந்த அன்பை நிலையாக வைத்துக்கொள் என்று. உனக்காக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது எதை நினைத்து பிள்ளையே அழுது கொண்டு இருக்கின்றாய்? தானாக வரும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வதும் சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்வதிலும் தானே இங்கு புத்திசாலித்தனம் அடங்கி உள்ளது. மாற்றம் என்று வாழ்க்கை நிலையானதுதான். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாற்றும் திறனை நான் உனக்காக தர இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி, எந்த உறவானாலும் சரி, பொருளானாலும் சரி, அதையே நினைத்துக்கொண்டு நீ வருத்தி கொண்டு இருக்காதே. உன் உடலையும் உள்ளத்தையும் இங்கு நோகடித்து கொண்டு இருக்காதே. எந்த விஷயம் படிக்கப்படும் என்று உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேனோ அதை படிப்பதற்கான காலமும் நேரமும் வந்து விட்டது. ஒருவருடைய குறைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு புலப்படுமானால் அவர்களை நீ பார்க்கும் கோணம் இங்கு தவறுதல் என்பதை புரிந்து கொள். ஏனென்றால் குறைகள் என்பது எல்லோரிடமும் இருக்கும். அதை சுட்டி காட்டி விட்டு உன் வேலையை செய்து கொண்டு இரு. எடுத்ததற்கும் தொடுத்ததற்கும் குறைகளை பற்றி மட்டுமே நீ சொல்லிக் கொண்டு இருக்காது. எதை தீர்மானித்தாலும் அதை நீ சுயமாக தீர்மானித்துக்கொள். எந்த முடிவாக இருந்தாலும் அதை நீ எடுக்க கற்றுக்கொள். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கான விஷயத்தை தருவதற்கு இருக்கும் போது உன் இலக்கை அடைவதில் மனம் உறுதியாக இருந்தால் அதை அடையும் மார்க்கமும் தெளிவாக தெரியும். உன்னை வீழ்த்த பயன்படுத்துகின்ற ஆயுதம் உன் மனதை சிதைப்பதுதான், உன் மனதை வீழ்த்துவதுதான். உன் மனதை உறுதியாகவும் நம்பிக்கையோடு வைத்திருந்தாலே போதும். உன்னை ஒருவராலும் இங்கு வீழ்த்த முடியாது. நான் உன்னை இங்கு யாரிடமும் கையேந்து வைக்கப் போவதே கிடையாது. என் தங்க பிள்ளையே, நீ ஏங்கும் உறவை உன்னிடத்தில் சேர்த்து உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இருக்கின்றேன். நல்லதை மட்டுமே நினைத்துக்கொள். நான் உனக்காக காத்திருக்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.